ஹாய் நண்பர்களே, ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் இதே ஜென்மத்தில் மன்னிப்பு கிடச்சி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அப்படி ஒரு கோயில் நம்ம மதுரையில் மேலமாசி வீதியில் இருக்குது. கோயிலோட பேரே இம்மையிலும் நன்மை தருவார் கோயில். பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தின் வியக்க வைக்கும் சிறப்புகளை காண்போம் வாருங்கள். இந்த கோயிலின் முதல் மற்றும் மிகப்பெரிய அதிசயம் இங்குள்ள சிவலிங்கம்தான். பொதுவாக நாம் லிங்கத்தின் முன்பகுதியைத்தான் தரிசிப்போம். ஆனால் இங்கு மட்டும்தான் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. இதற்கு காரணம், சாட்சாத் சிவனே பார்வதி தேவியோடு சேர்ந்து அந்த லிங்கத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து மேற்கு நோக்கி அந்த லிங்கத்தை பூஜை செய்கிறார். அதாவது சிவனையும் அவர் கும்பிடுற சிவனையும் நம்ம ஒரே டைமில் பார்க்கிறோம். மதுரையின் அரசனாக பொறுப்பேற்கும் முன் சிவபெருமான் தானே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜித்ததன் அடிப்படையில் இந்த அமைப்பு அமைந்துள்ளது. நாம் இங்கு சிவனையும் அவர் பூஜிக்கும் சிவனையும் ஒரு சேர தரிசிக்கிறோம். அடுத்து இங்குள்ள அன்னை மத்தியபுரி நாயகி என்று அழைக்கப்படுகிறாள். மதுரையின் மத்தியில் இருப்பதால் இந்த பெயர். இவளது பீடத்தில் பொதுவாக செம்பில் செய்யப்படும் ஸ்ரீசக்கரம் இங்கு கல்லால் வடிக்கப்பட்டுள்ளது மிகவும் அபூர்வமான அமைப்பாகும். திருமண தடை உள்ளவர்கள் இவளை வேண்டிக் கொள்ள நல்ல வரன் அமையும் என்பதால் இவளுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு. கல்யாணம் தள்ளி போகிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டா சீக்கிரமே கெட்டி மேளம்தான். இப்போ நேர்த்தி கடன் பற்றி சொல்கிறேன், கேட்டு அசந்துடுவீங்க. இங்கே பைரவருக்கு ஒரு கிலோ அரிசிக்கு 3 கிலோ காஞ்ச மிளகா போட்டு செமகாரமான புளியோதரை செஞ்சு படைக்கிறாங்க. நினச்சி பார்க்கவே முடியலல்ல. அது மட்டும் இல்லை, சிவன் கோயிலில் முருகனுக்காக பக்தர்கள் தீ மிதிக்கிறதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்கே வைகாசி விசாகத்துக்கு அன்னைக்கு அதுவும் நடக்குது. இன்னொரு ஹைலைட், இங்கே இருக்கிற சண்டிகேஸ்வரர். நம்மளோட குறைகளை அவகிட்ட சொன்னால் அதை டைரெக்டாக சிவபெருமான் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாராம். அதனால தான் இவருக்கு பேரே பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர். இனிமே கோயிலில் இவரையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு வாங்க. இது மதுரையின் பஞ்சபூத தலங்களில் நிலத்தை குறிக்கும் பிருத்வி தலம் என்பதால் புது வீடு கட்டுபவர்கள் இங்கிருந்து ஒரு கைப்பிடி மணலை எடுத்து சென்று தங்கள் கட்டிடப் பணியை தொடங்குகிறார்கள். லீடர்ஷிப் பதவி வேணுமா? செஞ்ச தப்புக்கு மனசு வருந்துதா? நல்ல வேலை வேணுமா? எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து மனசார வேண்டிக்கோங்க. ஸோ நீங்கள் அடுத்த தடவை மதுரை போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இம்மையிலும் நன்மை தருவார். உங்கள் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து நல்லதையே கொடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.